ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா AUD NZD சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சதுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய தாட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லை உங்களுடைய டவுட் கிளாரிஃபை அந்த செஷன்லேயே வந்து நான் உங்களுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 199 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 399 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்ட் நான் கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற இந்த எக்ஸாக்ட் சார்ட்டை வந்து நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய கம்யூனிட்டியில் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். அப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்கும். சரிங்களா? AUD NZD இது வந்து டார்கெட் அடித்ததுக்கு அப்புறம். சரிங்களா? டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி இது எப்படி இருந்துச்சு அப்படின்னா இது போல் தான் நம்ம வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம வந்து மார்க்கெட்டில் நீட்டாக வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம் லைவ் மார்க்கெட்டில். சரிங்களா? ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து நான் எடுத்துக்கிற சார்ட் பார்த்தீங்கன்னா AUD NZDயில் வந்து 1 hour டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிறேன். என்ன சினாரியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்து மார்க்கெட் மேலே ஏறிட்டு இருக்கு. மறுபடியும் ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கு. மறுபடியும் மார்க்கெட் கீழே உடச்சிருக்கு. இப்போ வந்து CHல மார்க்கெட் ப்ரெசென்ட்டில் ஸ்டாண்டிங்கில் இருக்குது. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். இப்போ வந்து நம்ம செல் தானே மார்க்கெட்டில் பண்ணோம், ஏன் வந்து பை பண்ணுறீங்க அப்படின்னா, இது சிம்பிளாக ஒரு பாக்ஸ் மூலியமாகவே நான் உங்களுக்கு வந்து காமிச்சு கொடுக்குறேன். சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். என்னென்னா இது ஒரு கன்சல்டேஷன் ஜோன். சரிங்களா? கன்சல்டேஷன் ஜோனுக்கு கீழேயும் லிக்விடிட்டி இருக்குது, மேலேயும் லிக்விடிட்டி இருக்குது. அது சின்ன கன்சல்டேஷன் ஜோனாக இருந்தாலும் சரி, பெரிய கன்சல்டேஷன் ஜோனாக இருந்தாலும் சரி, நமக்கு வந்து ரெண்டுலேயுமே வந்து லிக்விடிட்டி இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த ஆர்டர் பிளாக் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஆர்டர் பிளாக்கில் மார்க்கெட் என்ன ரியாக்ட் பண்ணுது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? மார்க்கெட்டுக்குள்ளே நம்மளுடைய ஆர்டர் பிளாக்குள்ளே மார்க்கெட் என்ட்ரானோடனே நம்ம வந்து டைம் ஃப்ரேம் மாற்றிக்கிறோம். ஒரு 5 minutesல நமக்கு ஒரு CH வேணும். சரிங்களா? இது கவுண்டர் அப்படின்றதுனால நமக்கு வந்து 2 CH வந்து நீடட் இருக்குது. இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு, உங்களுக்கு மூணாவது வந்து மார்க்கெட் நீட்டாக வந்து கொடுத்துருக்கு. ஸோ வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு மார்க்கெட் நான் வந்து மேலே தான் போக போகிறேன் அப்படின்ட்டு. மூவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இம்பல்சிவான ஒரு மூவ் தான் இருக்குது. ஸோ வந்து ஆர்டர் பிளாக்ஸை நம்ம மார்க் பண்ண ஆரம்பிக்கலாம். இது வந்து கீழே வரைக்கும் மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத வந்து பார்க்கலாம். இதில் ஒரு சின்ன விஷயம் வந்து நான் கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். இப்போ ஒரு டவுட் இருக்கும், இதெல்லாம் ஏன் வந்து நான் மார்க் பண்ணலையா அப்படின்னா, மார்க்கெட்டில் இம்பேலன்ஸ் இல்லை. சரிங்களா? சிம்பிளான ஒரு விஷயம் தான். ஸோ நமக்கு இருக்கிற ஆர்டர் பிளாக் வேலிடான ஆர்டர் பிளாக்கே 2 ஆர்டர் பிளாக் தான். அதில் வந்து மார்க்கெட் வருது, மார்க்கெட் வந்தோடனே அதில் ஆர்டர் பிளாக்கில் மார்க்கெட் ஆர்டர்ஸை எடுக்குது. ஸோ வந்து கொஞ்சம் பஃபரோட SL வச்சுட்டு நம்மளுடைய டார்கெட் பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கன்சால்டேஷன் ஜோனுக்கு மேலேயும் லிக்விடிட்டி இருக்குது, கீழேயும் லிக்விடிட்டி இருக்குது. ஸோ வந்து நான் மேலே வரைக்கும் எடுத்துக்கிறேன். இப்போ 5 minutesல போயிட்டு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஆர்டர் பிளாக்கை இப்போ வந்து 1 hour போய்க்கலாம். இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது, ஏன்னா நம்ம மார்க் பண்ணுறதெல்லாம் வந்து ஓகே தான், ஆனால் மார்க்கெட் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படின்றது தான் வந்து மெயினான ஒரு விஷயம். இப்போ வந்து அதை பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து நீட்டாக நம்ம வச்ச டார்கெட்டை வந்து மார்க்கெட் அடிச்சிருச்சு. இந்த விஷயத்தில் ஒரு சின்ன விஷயமும் நான் வந்து சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். எது வந்து ப்ரோ எது வந்து கவுண்டர் அப்படின்னா ஜஸ்ட்டு சிம்பிளாக வந்து புரிஞ்சுக்கலாம். எப்படி அப்படின்னா இதோட மூமெண்ட் வந்து பாருங்கள், இதோட மூமெண்ட் வந்து பாருங்கள். சரிங்களா? இது வந்து ப்ரோ ட்ரெண்டு, இது வந்து ஒரு சின்ன ஒரு கொலாப்ஸ் இருக்குது அப்படின்னாலே அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக வந்து இதுதான் ட்ரெண்ட் வைஸாக மூவ் ஆகிருக்கு. இது வந்து ரெக்கவரி. சரிங்களா? ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க, அந்த ரீட்ரேஸ்மெண்ட்டு தான் இது. ரீட்ரேஸ்மெண்ட் என்றைக்கும் நின்று தான் வரும். சரிங்களா? இந்த CH கொடுத்ததுனால இதை நம்ம கவுண்டர்னு வந்து வச்சுருக்கோம். பட் மார்க்கெட்டை பொறுத்தளவு இதுதான் வந்து ட்ரெண்டு. இது வந்து ரெக்கவர் ஆகிட்டுருக்கு, அவ்வளோதான். சரிங்களா? ஒரு CH கொடுத்து அது வந்து என்ன ஆகிட்டுருக்கு, ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்ருக்கு அப்படின்னு வந்து மார்க்கெட் வந்து நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணுது. ஒரு ஹெல்த்தியான மூவ்மெண்ட் அப்படின்னா இதை நம்ம சொல்லலாம். அப்புறம் பின்னாடி போனீங்கன்னா இதே மாதிரி நமக்கு நிறைய எக்ஸாம்பிள் கிடைக்கும். இது ஹெல்த்தியாக இருக்குங்களா, இது ட்ரெண்டு. இன்னும் பின்னாடி போனீங்கனாலும் அதே மாதிரி நமக்கு நிறையா வந்து கிடைக்க தான் போகுது. இது வந்து ட்ரெண்டு, இது வந்து ட்ரெண்டு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். இது வந்து ட்ரெண்டுன்னு நம்ம சொல்லலாம். பட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நின்று வருது. பார்த்திங்களா? கரெக்டாக வந்து பிரித்து கொடுக்குறோம் பாருங்கள். இது ட்ரெண்டு, இது வந்து ஒரு சின்ன ஒரு ட்ரெண்டில் கரெக்ஷன் ஆகிருக்கு. பட் இது வந்து ரீட்ரேஸ்மெண்ட்டு, இது ட்ரெண்டு, இது ரீட்ரேஸ்மெண்ட்டு, இது ட்ரெண்டு, இது ரெக்கவரி ஆகிருக்கு. அப்புறம் CH நீட்டாக கொடுத்துட்டு அதுலேருந்து இது ட்ரெண்டு, ரெக்கவரி, கீழே வரைக்கும் ரெக்கவரி ஆகுது. மறுபடியும்
ட்ரெண்டு, ஆனாலும் கொலாப்ஸ் தான். சரிங்களா? இந்த மாதிரி தான். ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு பார்த்தோன்னே உங்களால் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் போக போக உங்களுக்கு வந்து பழகிடும். சரிங்களா? எது வந்து நின்று வருதோ அது வந்து ரீட்ரேஸ்மெண்ட்டு, எது வந்து ஸ்பாட்டில் அடிக்குதோ அது வந்து உங்களுக்கு ட்ரெண்டு. சரிங்களா? சிம்பிளான விஷயம் அதுதான். இந்த இடத்துல நம்ம இதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம வந்து ஒரு ஆர்டர் பிளாக் எக்ஸிக்யூட் பண்ணி ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஓகேங்க, இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகைன் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட், நம்மகிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 199 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 3999க்கு அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்டாக நான் கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, ஹேவ் அ கிரேட் டே, ஹாப்பி ட்ரேடிங்.